வன்னியரசு, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஆளுநர் பல்வேறு சம்பவங்களில் அவர் திருவள்ளுவருக்கு மரியாதை செய்கிறதோ அல்லது திருவள்ளுவர் குறித்த கருத்தரங்கங்கள்லையோ கடந்த காலங்களிலிருந்து திருவள்ளுவர் தினத்திற்கு மரியாதை செய்வது வரை அனைத்து திருவள்ளுவர் படங்களும் காவி நிறத்தில் உள்ள திருவள்ளுவர் படங்களை அவர் பயன்படுத்துகிறார். தமிழ்நாட்டு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருவள்ளுவருடைய உருவமானது வெண்மை போற்றிய திருவள்ளுவர் உருவம் தான் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அவர் காவி பயன்படுத்துவது ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளாக அது ஒரு சர்ச்சையாக போய்கொண்டிருந்தது பாஜக தரப்பில். இப்பொழுது ஆளுநர் அதை பயன்படுத்துகிறார். முதலமைச்சர் இது குறித்து அவர் வெளியிடும் பொழுது சிறுமதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும் பேரறிவால் பொழிகிறார் ஐயன் வள்ளுவர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. விஸ்டம் ஸ்டாச்சுன்னு அங்கே வள்ளுவர் சிலைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து அதற்கு விஸ்டம் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு அதை ஒரு பார்வையாகவும், ஆளுநர் அதற்கு நிறத்தில் தொடங்கி அவரை ஒரு சனாதனவாதியாகவும் குறிப்பிட்டு அவருடைய கருத்துக்களை முன் வச்சதையும் பார்க்க முடியும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஆளுநர் அப்படிங்கிறத தாண்டி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது முதல்ல இந்து மதத்திலிருந்து வெளியேறி இந்து மதத்துக்கு எதிராக பேசியவர்கள் அப்புறம் மீண்டும் தங்களுக்குரியவர்களாக மாற்றுவது, அவர்களை சனாதனவாதிகளாக முன்னிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அவங்களுடைய அஜெண்டா. உதாரணத்துக்கு கேரளாவில் நாராயணகுரு அவர் இந்து மதத்தில் எதிர்த்து இந்து மதத்தில் இருக்கிற கொடுமைகளை எதிர்த்து இந்து மதத்துக்கு எதிராகவே பேசி களமாடியவர் ஐயா நாராயணகுரு அவர்கள். இன்றைக்கி அங்கே இருக்கிற புலையர்கள் மக்கள் நாராயணகுருவை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இங்கே லிங்காயத்துகள் ஒருபோதும் கர்நாடகாவில் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு அறிவித்தாங்க. அவங்க பசவண்ணா போன்றவர்களை அவர்கள் முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்துக்கள் இல்லை, இந்து மதத்தில் எங்களுக்கு சமத்துவம் இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியேறி போனாங்க. அதுபோல் தான் வள்ளலார் இந்து மதத்துக்கு எதிராக, சாதியத்துக்கு எதிராக, சாத்திரங்களுக்கு எதிராக தன்னோட ஒரு சன்மார்க்க நெறியை போதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இந்து மதத்துக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கி அவர் சொன்னார். இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் மரியாதைக்குரிய ஐயா வைகுண்டர் நாகர்கோவிலில் இருக்கிற சாமித்தோப்பில் இருக்கிற இன்றைக்கும் அந்த கோவில் இருக்குது. அந்த இடம் பார்த்தா எல்லாருமே போய் சமத்துவ கிணறுன்னு ஒன்று இருக்குது. அவர் முழுக்க இந்து மதத்துக்கு எதிராக தான் போர்க்குரல் எழுப்பினார். இந்து மதம் சமத்துவத்துக்கு எதிரானது, அது சனாதனத்தை உறுதி செய்து இங்கே இருக்கிற மக்களுக்கு, அதாவது அவர் சார்ந்த மக்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இங்கே எந்த சமத்துவமும் இல்லை அப்படிங்கிற அவருக்கு எதிராக பேசினார். அப்போ அவர் இன்றைக்கி அவருடைய வழித்தோன்றராக இருக்கக்கூடிய பால பிரஜாபதி அடிகளார் போன்றவர்கள் ஒரு கண்ணாடி வைத்துக்கொண்டு இந்த கண்ணாடி உன்னை பார், இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் அதை அதாவது எல்லா இடங்களையும் அது ஒரு பரப்புரை செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த சமத்துவ கிணறு இருக்குது. ஆனால் ஆளுநர் வந்த பிறகு அதை என்ன பண்ணுறாரு, கடந்த 2024 மார்ச் 4 ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அது ஒரு புத்தக வெளியிட்டுள்ள, அந்த புத்தகத்தினுடைய பெயர் விஷ்ணுவின் அவதாரம் வைகுண்டசாமி அருளிய சனாதன வரலாறு. அவர் சொல்கிறதே வைகுண்டர் ஒரு சனாதனத்தினுடைய அடையாளமாகவே முன்னிறுத்தி அவர் அங்கே பேசுகிறாரு. எப்பெல்லாம் சனாதனத்துக்கு ஆபத்து வருதோ அப்போ ராமருடைய அவதாரமாக, கிருஷ்ணருடைய அவதாரமாக, வள்ளலாருடைய அவதாரமாக, வைகுண்டருடைய அவதாரமாக வருவாங்க. அப்படியான ஒரு சிமிழுக்குள் திருவள்ளுவர்லேருந்து நீங்கள் சொல்கிற வைகுண்டர் வரைக்கும் இவங்க யாரையுமே அடைக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்க அதையெல்லாம் கடந்து ஒரு பொதுவானவர்களாக மாறிட்டாங்க. அவங்கள நீங்கள் உங்கள் சித்தாந்தத்திற்குள் அந்த சிமிழுக்குள்ள அடைச்சிடாதீங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லை, நாங்கள் அடைக்கலை, அவர்களே அவங்கள அடைக்காதீங்கன்னு சொல்றீங்களா? அவங்க எதிராக தானே அவங்க தன்னுடைய செயல்பட்டாங்க. இப்போ அன்னைக்கு உடனே அதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பால பிரஜாபதி அடிகளார் உடனே அன்னைக்கு மறுநாளே அதாவது மார்ச் 5 கொடுத்த அறிக்கையில் ஐயா வைகுண்டர் குறித்த புத்தகம் வெளியிடுவது போல் வரலாற்றை திரித்து ஆளுநர் பேசியுள்ளார். ஐயா வைகுண்டர் மனு தர்மத்திற்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார். மனு தர்மத்தை ஏற்றிருந்த அரசுதான் ஐயாவை கொடுமைப்படுத்தியது. மனு தர்மத்தை ஏற்றி அன்னைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தை அவர் சொல்கிறாரு, சிறைப்படுத்தியது. உருவ வழிபாடு, மொழி பேதம், ஆண் பேதம், பெண் பேதம், சாதி பேதம் இல்லை, சனாதனத்துக்கு எதிராக போராடியவர் வைகுண்டர்னு சொல்லி அந்த வைகுண்டனுடைய அந்த வழிபாட்டுத்தனத்தை ஐயா வழின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த வழியை ஏற்றுக்கொண்ட
அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய பால பிரஜாபதி அடிகளார் கடும் கண்டனம் தெரிவித்த உடனே அதை பற்றி பேசுவதை நிறுத்திட்டார். ஒரு நேர்மையற்ற ஒரு மனிதராக ஆளுநர் இருக்கிறார். நேர்மையற்றவர்னு சொல்கிறேன் நான். ஏன்னா வைகுண்டர் வந்து அவருடைய புத்தகங்களை படிக்கணும், அவர் என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தார், எந்த மக்களுக்காக போராட்டம் நடத்தினார், அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து ஏன் இந்து மதத்திலிருந்து வெளியேறினாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு தான் இன்றைக்கி ஐயா வழியில் இருக்கிற பால பிரஜாபதி அடிகள் இன்றைக்கும் அவர் வந்து காத்திரமாக இன்றைக்கி வந்து எல்லா இடங்களையும் அதை வந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாரு. இந்த பின்னணியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா இவர்களுடைய அஜெண்டா, ஆளுநருங்கிறவர் வந்து ஒரு கருவி தான். இவர் வந்து இங்கே வந்து இருக்கிறாரு, அவர் வந்து ஏதோ வந்து திருவள்ளுவர் ரொம்ப அக்கறை இருக்கிறது போல் அவருக்கு வந்து இவர்களே ஒரு காவி சாயம் பூசுவது. ஏற்கனவே அரசு சார்பாக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அதற்கான ஒரு வடிவம் கொடுத்து இதுதான் கலைஞர், இதுதான் வந்து ஒரு தெய்வ புலவர்னு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து ஐயன் வள்ளுவர்னு சொல்லி அதற்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு பொதுமறையாக வந்து இன்றைக்கி எல்லா மொழிகள்லையும் கொண்டு வர ஒரு குரலாக இன்றைக்கி வந்து இருக்கும்போது அதை வந்து அவர்கள் வந்து சனாதனப்படுத்துவது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம். ஏன்னா அவர்களுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்போ இந்த ஒரு அடையாளத்தை திருடுவது, அவர்களுக்கான அடையாளம் இல்லைன்றது நீங்க இவங்களை குறிப்பிடுறீங்க. அதாவது இப்ப ஆளுநரையோ அல்லது சனாதனிகளுக்கு, சனாதனத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, அந்த சித்தாந்தத்தை முன்வைப்பவர்கள் இல்லை. நான் கேட்கறது, திருவள்ளுவரை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, நமக்கு முன்னோர்களும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அப்போ திருவள்ளுவருக்கான உருவம், திருவள்ளுவருக்கான பிம்பம், இதுதான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இல்லையா? அதற்கான ஒரு காரணிகளும் ஒரு வரலாறும் இருக்கு இல்லையா? அந்த வரலாறுல என்ன மாற்றத்தை இப்போ இவங்க பண்ணிட்டாங்க? இல்லை இவங்க இந்த பக்கம் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு வலுவான காரணங்கள் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் உள்ளவங்களுக்கும் ஏதாவது ஒரு வலுவான காரணங்கள் இருக்கும்ல இந்த காவி மாற்றத்திற்கு? அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா? எது சரி எது தவறு? இல்லை, அதாவது ஒரு 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 அடையாளம் அப்படி அடையாளப்படுத்துறதுங்கிறது அவருடைய குரல் வழி மூலமாக அவர் என்ன சொல்கிறாங்களோ அதிலிருந்து தான் சொல்கிறது. இப்போ வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது, ஆரிய பண்பாட்டுக்கு எதிராக ஆரிய பண்பாட்டை வலியுறுத்துகிற ஒரு பண்பாடு தீபாவளி, ஆரிய பண்பாட்டுக்கு எதிராக பொங்கல் திருவிழாவை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் மகாபாரதம், இதிகாசம் போன்ற குப்பைகளுக்கு எதிராக நீங்கள் வந்து திருக்குறளை உயர்த்தி பிடிங்க அவர் சொன்னது, தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது. அது வந்து இதிகாசங்களாக புராணங்களாக இருக்குது, அதில் உண்மைத்தன்மை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் குரல் வழியில் நின்று இந்த குரலை வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போனோம். அதில் இருக்கிற பிற்போக்குத்தனங்கள் இருக்குது இல்லைன்னு அவர் வந்து பெரியார் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன். நான் அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த குரலை வந்து உலகமயமாதலாம் செய்யணும் அப்படிங்கிறத திருக்குறள் மூலமாக சொல்கிறார். அப்போ தமிழர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு நூல் வேண்டும். எங்களுக்கு மகாபாரதம் இல்லை, எங்களுக்கு ராமாயணம் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு பொதுமறை அப்படிங்கிறது இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ யார் வேண்டுமானாலும், ஏன்னா இவர்கள் எல்லாம் தமிழர்கள், அவர்கள் குரானை வழங்கலாம், இல்லைனா வந்து பைபிளை வழிபடலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் எல்லோருக்குமான ஒரு மொழி, ஒரு குரல் வழி அப்படிங்கிறது திருக்குறள். அந்த திருக்குறள் வழி நம்ம வந்து அது வந்து வாழ்க்கை தத்துவத்தை கொடுக்குது. பெண்கள் எப்படி வந்து ஒரு கணவர்களோடு இல்லைனா வந்து வாழ்க்கையோடு அவர்கள் எப்படி வந்து அதுக்கு தொடர்புபடுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது எல்லாவற்றுக்கும் அவர் வந்து சொல்கிறாரு. தெய்வத்தால் ஆகாதுன்னு வேற சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சால் நடக்கும் சொல்லி கடவுள் மறுப்பையும் அவர் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து நீங்கள் வந்து பகவத்கீதையில் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து முழுக்க வெளிப்படையாக வந்து 4 வருணங்களை நானே படைத்தேன்னு சொல்லும்போது இவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி சொல்கிறார். இப்படி எல்லாவற்றையும் வந்து ஒரு வடிவம் கொடுக்கறனால அதை ஆய்வறிந்த அறிஞர்கள், வெறும் வந்து முதலமைச்சர் இதை முடிவெடுக்கலை, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இது அவர் முடிவெடுக்கலை, தமிழறிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி இதை முன்னெடுக்கிறாங்க. அதனால தான் வடக்கிருந்து வந்த விஜய் தருண் போன்ற நாடாளுமன்ற அன்றைக்கு இருந்த ராஜ்யசபா உறுப்பினர் இது வந்து சொல்கிறது சரி, இது வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும், உலக பொதுமறை எல்லாரும் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லிட்டு அவர் இங்கே வந்து திருக்குறளை வந்து பரப்புகிறோம், திருவள்ளுவரை நாங்கள் பரப்புகிறோம், வடக்கை வந்து நாங்கள் வந்து ஒரு திருக்குறள் வைக்கிறோம், சிலை திருவள்ளுவருக்கு ஒரு சிலை வைக்கிறோம் சொல்லி சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கோணிச்சாக்கில் எடுத்து தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த நிலையத்தான் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக, தன்னுடைய பிடிமானத்திற்காக, ஒரு அடையாளத்துக்காக யாராவது வேண்டும், வள்ளலாரை பிடிக்கலாமா, இல்லை திருவள்ளுவரை பிடிக்கலாமா, இல்லை வைகுண்டரை பிடிக்கலாமா, இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இதன் மூலமாக நம்ம வந்து சவாரி செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வாக்கு வங்கி அரசியல்ல ஆளுநர் திருவள்ளுவர் காவி உடை அணிந்த படம் வைத்து அஞ்சலி செலுத்துவதன் மூலம் எந்த வாக்கு வங்கியை அவர் பிடிக்க போகிறார், இல்லை அது யாருக்கு சாதகமாக போகிறது? இல்லை, நீங்கள் ஆளுநருடைய இந்த 2021 இங்கே வந்ததுக்கு பிறகு அவர் வாக்கு வங்கி அரசியலை நோக்கி தான் அவர் வந்து நகர்றாரு. ஒரு அடிப்படையில் எந்த இடத்துலையும் வந்து அரசு நிர்வாகத்துக்கு உட்பட்டு அல்லது அரசு நிர்வாகத்தை சரி செய்யணும், அரசு நிர்வாகத்தோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது இல்லாமல்
எதுவெல்லாம் தமிழ்நாட்டுடைய அடையாளமாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை எழுச்சி பெற வைத்ததோ அதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து செயல்படுறாரு. இப்போ இங்கே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து எப்படி அதை தமிழகம்னு மாற்றுறாரு. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னே அதை வந்து பின்வாங்குறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து வலியுறுத்தக்கூடியது வந்து சனாதனத்தை தான் வலியுறுத்துறாரு. எங்கேயுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சமத்துவத்தை வலியுறுத்தலை. சனாதனம்ங்கிறது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு. சனாதனம் தான் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து மிக மோசமாக உருவாக்கி இருக்குன்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு. நீங்கள் பெரியாரை சொன்னீங்கன்னா அது நீங்கள் வேறு பொருளை நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு சனாதனம்ங்கிறது அழித்தொழிக்கப்பட வேண்டியதுன்றாரு. சனாதனத்தை வந்து உள்வாங்கி இருக்கின்ற அந்த நூலை மனுஸ்மிருதியை எரிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி வந்து அவர் வந்து எரிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு செயல் வடிவமும் இருக்கிறதுனால இவர்களுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்போ எதையாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக இந்த அரசியலை வந்து முன்னெடுக்கிறார். அதாவது ஒரு நேர்மையற்ற ஒரு அரசியலை அவர் முன்வைக்கல. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் செயல்படலை. முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மனுஸ்மிருதியை சனாதனத்தை நிறுவுவதற்காக இவர் வந்து ஆளுநராக இருக்கிறார்.